குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம எப்படி ப்ரான்ஸ் மசாலா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரான்ஸ் கழுகி நீட்டாக கழுகி வச்சுக்கிடணும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணணும். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கணும். இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெள்ளைப்பூடு ஒரு துண்டு, பின்ன 4 சின்ன வெங்காயம் கூட மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிடணும். 1/4 டீஸ்பூன் பெப்பர், மிளகு பொடிச்சு வச்சுக்கிடணும். 1 கப்பு தேங்காய் பால், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளவுக்கும் தேவை. முதல்ல நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடலாம். தேவையான அளவு உப்பு கூட எடுத்துக்கோங்க. என்ன, பேன் அடுப்பில் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடான பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இனி நம்ம தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அது கூட இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காய பேஸ்ட் பார்த்திங்களா, அது கூட போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். முதல்ல எண்ணெயில் போட்டு வதக்கினா நல்ல வாசமாக இருக்கும். இது நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினால தான் 2ஆவது போடுறோம். இது நல்ல வாசமாக தான் இருக்கும். தக்காளியில் நல்லா வெந்துட்டு அதுக்கு பிறகு இந்த மசாலா, மிளகா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி அதுவும் போட்டு ப்ரான்ஸும் போட்டு இது நல்லா வேக வச்சு. ப்ரான்ஸ் நல்லா வெந்துட்டு மசாலா கூட நல்லா வெந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் ஒரு நுள்ளு மிளகு பொடி போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பால் ஊற்றி லேசாக கிண்டணும். தேங்காய் பால் ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் வேணுன்னா ஊற்றினா போதும். உங்களுக்கு கிரேவி வேணுன்னா ஊற்றினா போதும், இல்லைன்னா வேண்டாம், தேங்காய் பால் வேண்டாம். இதை நல்லா லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, லேசாக கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட ப்ரான்ஸ் மசாலா ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, பூரி, அதுபோல் ரைஸு, பரோட்டா எல்லா கூட நம்ம இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு கூட சாப்பிட்லாம், அப்பத்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ப்ரான்ஸ் மசாலா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you. Thanks for watching.